வணக்கம். நிஃப்டி இன்னைக்கு ஃப்ளாட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஒரு 5 பாயிண்ட் தான் மேலே வந்திருக்கு. மேலே 400 வரைக்கும் வந்துட்டு கடைசி டைமில் அப்படியே 230க்கு மேலே அடிச்சு விட்டான். ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் கரெக்டாக மார்க்கெட் திரும்பிட்டு இருக்கா. நம்ம ப்ரீவியஸாக கூட பார்த்துருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இங்கேருந்து கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி கீழே வந்திருந்தான். ஸோ என்னென்னா மேலே போயிட்டு கீழே வந்திருந்தான். இப்போ அதே மாதிரி 2 நாளாக என்ன பண்ணிகிட்ருக்கான், ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் 2 நாளாக போட்டுட்ருக்கான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில். ஸோ இங்கிருந்து கீழே வர்றானா இல்லை அப்படியே மேலே போகிறானான்னு பார்க்கணும். இன்னும் வரும் நாட்களில் மேலே போகிறாலும் சந்தோஷம், கீழே வந்தாலும் சந்தோஷம் தான். கீழே வந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். மேலே போனால் ஓகே போர்ட்ஃபோலியோ மேலே போகுது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். நான் காலையில் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஹீரோ மோட்டார் கார்ப் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தால் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நானும் இன்றைக்கி செல் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இன்றைக்கி செல் பண்ண முடியல. நாளைக்கு இதை விற்று விட்டுறணும். யூபிஎல் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. மந்த்லி இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு மேலே போவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கொஞ்சம் அப்படியே மேலே போயிட்டான். ஸோ இது பிரேக் அவுட் ஆனோன்னா அப்படியே மேலே போகிறானா இல்லை இந்த சப்போர்ட் லைனை மறுபடியும் ஒரு டைம் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறானா அப்படின்னு பார்க்கணும். இல்லை சப்போர்ட் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறானா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் நான் ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கேன். அது என்னங்கிறத பார்க்கலாம். இது நான் அப்டேட் பண்ணது மார்னிங்கே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது என்ன ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். இந்த இடத்துல மந்த்லி கேண்டிலும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன். வீக்லி கேண்டில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா ஒரு 50 ஷேர் வாங்கி வச்சுருக்கேன். இது யாருக்கும் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான். எந்த ஒரு ட்ரேடிங் முடிவு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவாக இருந்தாலும் நீங்கள் அனலைசஸ் பண்ணிக்கிடுங்க. நான் அனலைசஸ் பண்ணோன்னா ஓகே இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பார்க்கலாம் இது வரும் நாட்களில் 900 ரூபா போகுதா இல்லை 300 ரூபா வருதான்னு பார்க்கலாம். 300 ரூபா வந்தால் ஆவரேஜ் பண்ண வேண்டியதான். 900 ரூபா போனால் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியதான். ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ண வேண்டியதான். வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. ஸோ டிஏ என்ன ஃப்ளவர் நினச்சியா ஃபயர்டா அப்படின்ட்டு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த அவாஸ் ஃபினான்சியல். ஸோ அதனுடைய டெக்னிக்கல் சார்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். இங்கே தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். டிஏஏ லாஸ்ட் குவார்ட்டரில் 9% பை பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் ஒரு 1600 ரேஞ்சிலிருந்து 1300 ரேஞ்சுக்குள்ளே கீழே இறங்க அவங்க பை பண்ணியிருக்காங்க. அவங்க பை பண்ணி முடித்த உடனே பாருங்கள் மார்க்கெட் அப்படியே ஒரு U-turn போட்டு திரும்பி இருக்குது. ஸோ எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் கீழே போயிட்டு இருக்கக்கூடிய ஷேரை திருப்பக்கூடிய வல்லமை டிஏ கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுடைய இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீக் நல்லாவே மேலே வந்திருக்கு. இந்த வீக் நமக்கு 10% மேலே வந்திருக்கு. இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டான் இந்த இடத்துலையே. அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் இப்போ மறுபடியும் மேலே போயிட்டுருக்கான். ஸோ அடுத்தது சப்போஸ் மேலே போனோன்னா எது வரைக்கும் போகலான்னா ப்ரீவியஸ் ஐ வரைக்கும் போனோன்னா நமக்கு லாபம் தான். ஒரு 60-70% போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தோன்னா 1300 1000. அதுக்கடுத்து லாஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தா 600 ரூபா. ஸோ 600 ரூபா வரைக்கும் வந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம். அடுத்தது க்ளீன் சயின்ஸ். இந்த கம்பெனி நம்ம கீழே வரும்போதெல்லாம் நமக்கு ஒரு 20% நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கான். ஸோ இங்கிருந்து ஒரு 20% 1300 ரூபா வந்தால் போதும். இங்கிருந்து ஒரு 15%, இங்கிருந்து ஒரு 20%. ஸோ இங்கிருந்து ஒரு 20% கொடுக்குறானான்னு பார்க்கணும். ஸோ 1300 to 200 வரைக்கும் அவன் கீழே வந்தால் வர்றான். அதுக்கு கீழே போகிறதில்ல. மேலே போகிறான்னா எது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, இந்த லைஃப் டைம் ஹை வரைக்கும் போகிறான்னா நமக்கு ஒரு 100% மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் மேலே போகிறானா இல்லை இந்த சப்போர்ட் உடைக்கிறானா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். பிஎன்சி இந்த ஷேர் இன்றைக்கி பிடிச்சி 10% அடிச்சு விட்டான். என்ன காரணம் அப்படின்னா இவங்களுடைய ஆஃபீஸ் அண்டு எம்டியோட வீட்டில் சிபிஐ சர்ச் பண்ணியிருக்காங்க. 4 எம்ப்ளாயை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு சரியான நெகட்டிவான நியூஸ். அதனால் பிடிச்சி அடியடின்னு அடித்து பிரித்து விட்டாங்க. 9%. க்ளோசிங்கில் எத்தனை பர்சன்டேஜ்னா 8% க்ளோசிங்கில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடியே நமக்கு இது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த கீழே இருக்கிற பாட்டம் மேலே இருக்கிற டாப் நமக்கு ஜாயின் பண்ண இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வருது. எப்படி ஹீரோ மோட்டார் கார்ப்பில் ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வருதோ அதே மாதிரி இது சேனலோட ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. இதை நம்ம கவனமாக பார்த்துருந்தோம்னா இந்த இடத்துலையே புக் பண்ணியிருக்கலாம். சப்போர்ட் லெவல் இதுக்கு எந்த இடம்னா இந்த ரேஞ்ச் ஒரு 450 ரூபா ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இந்த ரேஞ்சில் இதை உடைச்சானா அப்புறம் இங்கே தான் ஒரு 375 ரூபா வரைக்கும் வருவான். அப்புறம் இங்கிருந்து U-turn போட்டு மேலே போகிறானா இல்லை மறுபடியும் கீழே வரானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது ஐஆர்பி இன்ஃப்ரா. இன்னைக்கு ஒரு 6% அடிச்சு விட்டான். மார்னிங் ஒரு 9% வரைக்கும் கீழே போயிட்டு இப்போ ஒரு 6% க்ளோஸ் பண்ணியிருக்கான். 66 கோடி ஷேர் பிளாக் டீலில் கை மாறி இருக்குது. அதனால தான் ஓப்பனிங்கே கேப் டவுன். அதுக்கப்புறம் இவனும் நல்லா நம்பி பார்த்துருக்கான், முடியல. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இப்படி ட்ரை பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்தானா ஒரு 51 ரூபா சப்போர்ட் இருக்குது. ஸோ மந்த்லியில் நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தோம்னா போதும். இனிமேல்
ஒரு நல்லா வாட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருக்கேன். 31 ரூபா நமக்கு பிரேக் அவுட் ஏரியா. கீழே வந்துன்னா 5 ரூபா சப்போர்ட். எத்தனை டைம் சப்போர்ட் எடுத்துருக்கான்? இங்கே ஒரு டைம் 5 ரூபா வந்துட்டு மேலே போயிருக்கிறான். இப்போ நமக்கு 5 டைம் ப்ராஃபிட். இங்கே வந்துட்டு ஒரு 5 டைம் ப்ராஃபிட். இங்கே இப்போதைக்கு ஒரு 12 டைம் ப்ராஃபிட். இங்கே லோலியே பிடிச்சிருந்தோம்னா நமக்கு ஒரு 12 ரூபா ப்ராஃபிட். நம்ம 10 ரூபாயில் செல் பண்ணியிருந்தாலும் இந்த ஷேர் ஃப்ரீ தான். ஸோ நம்ம ஒரு ஷேரை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா 20 ரூபா வந்துட்டு ஒரு 50% புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கீழே 0வே ஆனாலும் மீதி இருக்கிற ஷேர் நமக்கு நோ லாஸ் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ப்ராஃபிட் முடிஞ்ச வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், போராடிட்டே இருக்கேன். பட் இப்போது முன்னே இருந்ததுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. மணியை விட டைம் வந்து பவரானது அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணி ஜெயிக்க முடியல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு நான் இவ்வளோ நாளாக உணர்ந்திருக்கேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது ஒரு ஈஸியான ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.